நடிகர் தனுஷ் மீது விதிக்கப்பட்ட தடை பற்றி நடிகர் கார்த்தி தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. தனுஷ் நடிப்பில் வெளியாகிற ராயன் படம் கடந்த 3 நாட்களில் 75 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கூடி சீக்கிரமாகவே இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூல் எட்டும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மேலும் பிறந்தநாள் பரிசா பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்னு தனுஷும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் நடிகர் தனுஷ் பல படங்களை கையில் வச்சுட்டு பல தயாரிப்பாளர்கள் கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறதால இனி அவரை வச்சு படம் எடுக்க முன்வர தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட கேட்டுட்டு தான் படத்தையே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு புதுசாக ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இது தனுஷ் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. ராயன் படத்துக்கு முன்னாடியே தனுஷ் பல படங்களுக்காக தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அதில் நடிக்காமல் டிலே பண்ணி ராயன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதால தான் இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் ஒரு ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து எந்த ஒரு புது படத்தையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும் தற்காலிகமாக ஒரு தீர்மானத்தை தயாரிப்பாளர் சங்கம் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் கார்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தனுஷ் மேலே இதுவரைக்கும் எந்த ஒரு புகாரும் கொடுக்கப்படவில்லை, அவர் மேலே எந்த ஒரு புகாரும் நிலுவையிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நடிகர் தனுஷ் மீதான புகாரும் சங்க தீர்மானமும் எங்களுக்கு அதிர்ச்சியும் வருத்தமாகவும் இருக்குது. நடிகர் சங்கத்துக்கிட்ட கலந்தாலோசிக்காமையே தயாரிப்பாளர் சங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு கார்த்தி சொல்லியிருக்காரு. மேலும் நடிகர் சங்கம் சார்பாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதிராக அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அவங்க திடீர்னு எடுத்த முடிவு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இந்த பர்டிகுலர் புகார், அவங்க எழுத்திருக்கிற புகார் இதுக்கு வரைக்கும் ஒரு புகாரே எங்கிட்ட வரல. எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாரே வராத சமயத்தில் திடீர்னு அவங்களா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து இனிமேல் அவங்க பணியாற்ற முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த முன்னெடுப்பே எதனால் அப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு புரியல.